அடுத்து நம்ம ரீல்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல நார்மலாக எப்படி கட் பண்ணோம், டெக்ஸ்ட் பண்ணோம், இதே மெத்தட் தான். இன்னும் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் வரும், அதை பார்க்க போகிறோம். இப்போ எப்போது மாதிரி நம்ம வீடியோங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போவோம், நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். என்ன வீடியோ வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இந்த வீடியோவை நான் ரீல்ஸாக மாற்ற போகிறேன் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்குது. இப்போ ரீல்ஸுக்கு நமக்கு என்ன சைஸ் சொல்லியிருந்தோம், இதிலே இருக்குது பாருங்கள். இதுவும் ரீல்ஸ் தான், இதுவும் ரீல்ஸுக்கு தான். ஸோ இதை பண்ணி டிக் பண்ணால் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும், வீடியோக்கு மேலேயும் கீழேயும் பிளாங்காக இருக்குது, நடுவில் மட்டும்தான் வீடியோ ஓடுது. இப்படி பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்குது. இப்போ மேலேயும் கீழேயும் நீ என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத அதை பற்றின ஃபோட்டோஸோ எழுத்தோ இருக்கணும். ஏன்னா ரீல்ஸ் மக்கள் தள்ளி விட்டுட்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம போடணும். அது மாதிரி நம்ம எழுதணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ நார்மல் வீடியோ கட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் கேன்வாவிலையும் எடிட் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக இன்ஷாட்லேயும் எடிட் பண்ணலாம். இப்போ இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி கேன்வாவில் கொண்டு போய் டிசைன் பண்ணலாங்கிறத அடுத்து பார்க்கலாம். இன்ஷாட்டை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வீடியோ இப்படி இருக்குது, மேலேயும் கீழேயும் பிளாங்காக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனா, முதல்ல இதோட சைஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். நீங்கள் கையை வச்சு டச் பண்ணியே இப்போ நம்ம இது மாதிரி நீங்கள் பெருசாக சின்னமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மேலேயும் கீழே நம்ம எதாவது டிசைன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சுவாமிஜி தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசின அந்த வீடியோவை நடுவில் வச்சுக்கலாம். நடுவில் வச்சுக்கிட்டு டாப்லையும் பாட்டம்லையும் மேலேயும் கீழேயும் தஞ்சாவூர் கோயிலோட ஃபோட்டோ போட்டுக்கலாம். மேலே சாமிஜியோட ஃபோட்டோ போட்டுக்கலாம், கீழே தஞ்சாவூர் ஃபோட்டோ போட்டுக்கலாம். இல்லை மேலே தஞ்சாவூர் ஃபோட்டோ போட்டுக்கலாம், கீழே சாமிஜி ஃபோட்டோ போட்டுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவை பொறுத்து. இப்போ இந்த மேலேயும் கீழேயும் ஃபோட்டோ சேர்க்கணும்னா நம்ம ஏற்கனவே பிப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிப்புங்கிற ஆப்ஷனை இப்போ யூஸ் பண்ணணும். பிப் அப்படிங்கிறது ஓகே கொடுத்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் தஞ்சை பெரிய கோயில் ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோ நான் வைக்க போகிறேன். இதை நீங்கள் பெருசாக சின்னமாக மாற்றி எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் இதை இங்கே வச்சுக்கிறேன். ஃபோட்டோஸை இங்கே வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு எண்டு வரையும் போகணும் இந்த ஃபோட்டோஸ். அப்போ கிளிக் பண்ணி வீடியோ எண்ட் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துடணும். அது மேலே வச்ச மாதிரி கீழே நான் ஃபோட்டோ சேர்க்க போகிறேன்னா திருப்பி பிப்புங்கிற ஆப்ஷனை ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ வைக்க போகிறேன்னா இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு திருப்பி இதை மூவ் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம கையாலே இதெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் வச்சு இந்த பெருசாக்கிக்கலாம், சின்னமாக்கிக்கலாம். இதை கிராப் கூட பண்ணிக்கலாம். ஃபோட்டோ கிராப் பண்ணனாலும் கிராப் பண்ணிக்கலாம். கிராப் ஆப்ஷன் இருக்கும் வந்துருங்க. இந்த கிராப்பை வச்சு நீங்கள் கிராப் இது மட்டும் வேணும்னா இல்லை இந்த அளவுக்கு வேணும்னா கிராப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வீடியோ எண்ட்டுங்களை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ எண்ட் வரை இந்த ஃபோட்டோஸ் வரும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபோட்டோஸை கொஞ்சம் நல்லா கீழே இறக்கி இப்படி வச்சுக்கலாம், இல்லை மேலே இப்படி கொண்டு போகலாம். எப்படி அழகாக ப்ரொஃபஷனலாக இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே கிளிக் பண்ண அவசியம் கிடையாது. ஃபோட்டோவே நீங்கள் கிளிக் பண்ணாலே அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும் தானே. டச் மூலமாகவே இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நடுவில் ஆனால் இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சொல்கிறேன். இப்போ நடுவில் உள்ள வீடியோ கொஞ்சம் பெருசாக தெரியணும். இப்போ ஃபோட்டோஸ் தான் நமக்கு பெருசாக தெரியுது. அப்போ ஃபோட்டோஸை நம்ம கொஞ்சம் சின்னமாக்கிக்கணும். கீழே கொண்டு வந்துக்கணும். இதையும் சின்னமாக்கிக்கிட்டு நடுவில் வீடியோவை பெருசு பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வந்துடுங்க. ஏன்னா இப்படி வந்தால் தான் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம இப்படி இருக்கும்போது பிப் ஆப்ஷனில் இருக்கும்போது இது நகராது, நடுவில் வீடியோ நகர்த்த முடியாது. அப்போ நீங்கள் டிக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு இப்போ வீடியோ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தான் உங்கள் கையாலே நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், பெருசாக சின்ன மாற்றிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி இப்போ இதில் ஏதாவது நீங்கள் எழுதலாம். இப்போ டெக்ஸ்ட்டுங்கிறத ஓகே கொடுத்துட்டு
பிரதோஷம் பற்றி பகவான் நித்யானந்த பரமசிவம் கூறியது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் அந்த எழுத்துக்கிட்ட போய்ட்டு நீங்கள் கீழே மேலே அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துட்டு இதை கீழே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் வரும். ஓகேங்களா, ரீஎடிட் வேணால் அதில் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் வந்து கையிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி. இப்போ கூட பாருங்கள் கேப் அதிகமாக இருக்குது. இப்போ கேப்பை கம்மி பண்ணிக்கலாம். கேப்பை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி ஒரே லைனில் போகும்போது நமக்கு ரொம்ப சின்னமாக இருக்கும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னமாக இருக்குது. இது வந்து மக்களால் படிக்க முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா பகவான் அப்படிங்கிறது பக்கத்தில் பகவானுக்கு அப்புறம் உள்ள நித்யானந்த பரமசிவத்தை கீழே கொண்டு வந்துக்கணும். அப்போ பகவான் அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் கீழே பாருங்கள், அந்த டைப் பண்ணுற அந்த கீபோர்டில் கடைசியாக பாட்டமில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள், ப்ளூ கலர். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும் அந்த எழுத்து. ஸோ அதை ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பெருசாக்கிக்கலாம். இப்போ பெருசாக்கும் போது எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் போகும். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கலர்லாம் எவ்வளோலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டைப் பண்ணதை ஓகே கொடுத்துட்டு எடிட்டில் போய்ட்டு கலர் என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இதில் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். என்ன கலர் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்களே புதுசாகவும் ஒரு கலரை உருவாக்கலாம். இப்போ நீங்கள் அந்த சென்டென்ஸ் எழுதிருக்கீங்க அதோட கலரை மாற்றிக்கலாம். பாருங்கள், பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு எது வேணாலும் மாற்றிக்கலாம். ஆப்ஷன் இருக்கும். இப்போ பேக்ரவுண்டில் உள்ள அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, அதை மாற்றணும்னாலும் நீங்கள் மாற்றலாம். அதுக்கு நீங்கள் திருப்பி அந்த ரெண்டாவது ரவுண்டாக போட்டிருக்கல, அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ரவுண்டாக கலராக போட்டிருக்கோம். ரெண்டாவது ஆப்ஷன் அதை ஓகே கொடுத்திங்கன்னா அதில் லேபிள் LABELன்னு காமிக்கும். இந்த லேபிளுங்கிறத கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் எந்த டிசைன் வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்கள், ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, எல்லோ எது வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கலர் நல்லாயிருக்கு, ஓகே கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்டில், அதாவது இதே மாதிரி நீங்கள் அந்த சைடும் எழுதிக்கலாம். பகவான் நித்யானந்த பரமசிவம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இதை சின்னமாக்கிட்டு மேலே வச்சிடலாம். ஓகேங்களா, திருப்பி வீடியோன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ப்ளே பண்ணுங்கள். இப்போ நல்ல ஒரு ரீல்ஸு நான் சொல்ல இது வந்து இன்ஷாட் மூலமாக பண்ணுறது. இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணி கொண்டு போய் கேன்வாலேயும் டிசைன் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. அதை அடுத்து நான் சொல்லித்தரேன் அதை பற்றி. ஓகேங்களா, இப்போ இது மாதிரி இம்போர்ட் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி இந்த இன்ஷாட்டுங்கிறது பாருங்கள், பாட்டமில் இன்ஷாட்டுங்கிற வாட்டர் மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. உங்க பசங்களுக்காக நீங்க ஆதார் கார்டு வாங்குறதுக்கு யாருக்கோ காசு கொடுக்க தேவையே இல்லை. ஒருவேளை நீங்க ஆதார் கார்டு அப்ளை பண்றதுக்கு வேற ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்குறீங்கன்னா அது கண்டிப்பா வேஸ்ட் தான். எப்படி உங்க பசங்களுக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ண கத்துக்கணும்னா உடனே நம்ம அறிவு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அறிவு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல அரசு இன்ஃபோ கேட்டகரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கும். ஆன்லைன் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்றது, ஒரு பிசினஸ் பண்றீங்களா PM முத்ரா லோன் எப்படி அப்ளை பண்றது, அப்புறம் உங்க பசங்களுக்காக வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆதார் கார்டு எப்படி அப்ளை பண்றது, இந்த எல்லா ப்ராசஸையும் நீங்க வீட்ல இருந்தே நம்ம அறிவு ஆப்ல இருக்கிற எக்ஸ்பர்ட் வீடியோஸை பார்த்து கத்துக்கலாம். அவங்க சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தராங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஓகே க்ளோஸ் ஆயிடும் வீடியோ. இப்போ இம்போர்ட் பண்ணிடலாம். நமக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் 2Kவோ 4Kவோ இல்லை 720 இது பண்ணி எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிரும்.